24-31 இங்கே ஜெபம் நடக்கணும். நைட் ப்ரேயரு. மதியானம் நான் அங்கே திடீர்நகர் சபையில் இருந்தேன். திடீர்னு ஒரு ஃபோன் வந்தது, உங்கள் மகனை பேச்சு மூச்செல்லாம் நின்று போய் ரொம்ப சீரியஸ் ஆகி கிட்டத்தட்ட 4-3 ஆப்ரேஷன் பண்ண உடம்பு, அவ்வளோதான் அன்றைக்கி அப்படின்ட்டு எனக்கே விசுவாசம் தளர்ந்து போகிற அளவுக்கு இருந்தது. ஆனால் ஆண்டோடைய கிருபையினாலே கொண்டு போனோம், ஜெபித்தோம். இன்றைக்கு கர்த்தர் அந்த மகனை சுகத்தோடு ஜீவனோடு ஒரு ஆண்டு போட்டு கொடுத்திருக்கிறார். அதை குறித்த சாட்சியை சுருக்கமாக சொல்லுவார். சோதரம் கர்த்தர் நாமத்துக்கு சோதரம் சாட்சி அன்னைக்கு வச்சு கிருபைக்காக அவருக்கு நன்றி சொல்கிறேன். போன வாரம் 31ஆம் தேதி ஞானஸ்தானத்தில் இதுக்கு வந்திருந்தேன். ஆனால் அந்த ஞானஸ்தானத்துக்கு வந்துட்டு வீட்டுக்கு போகிற சமயத்தில் டிஃபன் வாங்கிட்டு போனேன். இங்கே கொடுத்தாங்க, எடுத்துகிட்டு போய் என் பையனுக்கு கொடுத்துருந்தேன். அது சாப்பிட்டு அப்படியே பட்டு கொண்டு இருந்தான். பட்டுனே சொல்கிற இவர் ரொம்ப லேட்டாக இருக்குன்னு எங்கள் வீட்டில் திட்டின்னு இருந்தார் என்ன. அதுக்கும் சொன்னான், சும்மா திட்டுவாருன்ட்டுன்னு. அப்படியே பேசிகிட்டே இருக்கிறேன். குஞ்சுகனே அப்படியே இழுப்பு வந்துன்னு போல, எனக்கு தெரியல. அவன் எதனா ஜோக் பண்ணிட்டு சிரிப்பான்னு நான் நினச்சிட்டு இருக்கிறேன். ஆனால் பார்த்து நிமிர்ந்து இப்படி திரும்பி பார்த்த உடனே கை காலில் இழுத்துன்னு வர தள்ள ஆரம்பிச்சிச்சு. அப்புறம் போய் ஜோஸ்வான்னு பார்த்தா ஒன்று கூப்பிட்டா ஒன்றும் இல்லை, உணவே இல்லாத ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் ஐயாவை கூப்பிட்டு ஐயா எல்லாரும் இட்டுக்கணும் அந்த ஆட்டோ பிடிச்சிட்டு வந்து ஓமந்தூர் ஆஸ்பத்திரியில் சேர்த்து ஆண்டவர் கிருபையாக அவனை ஜீவனை கொடுத்த கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம். அவன் இன்னும் ஜீவனை கொடுத்து அவன் இன்னும் ஆண்டவருக்குள்ளே வர மாட்டான். அவனை ஆண்டவர் கொண்டு வரணும். கர்த்தர் நாமத்துக்கு சோதரம். நீங்கள் ஜெபம் பண்ணுங்க கொஞ்சம்.